ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். நார்த் கொரியான்னு சொன்னாலே பல கான்ட்ரவர்சி நிறைஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத சில வித்தியாசமான சட்டத்திட்டங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் இப்போ நான் சொல்கிற அந்த சட்டங்கள் அமல்படுத்தினா நீங்கள் ஒரு நாள் கூட அங்கே வாழ முடியாதுன்னு சொல்லி உங்கள் சொந்த ஊருக்கே ஓடி வந்துடுவீங்க. பட் அப்படிப்பட்ட சட்டங்கள் உட்பட்டு அங்கே மக்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் வராங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வாங்க அப்படி என்ன அந்த சட்டங்கள்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நார்த் கொரியாவில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் அங்கே ஒரு நாள் கூட இப்போ நான் சொல்லப்படுற அந்த சட்டங்கள் வந்துட்டு அமல்படுத்தினா நீங்கள் ஒரு நாள் கூட அங்கே வாழவே முடியாது. அந்த அளவுக்கு என்ன மாதிரி ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்குன்றது சில விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான சில கிரேசியான சில விஷயங்களை நீங்களுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த சேனல் மூலியமா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்த் கொரியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்த் கொரியாவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க, நீங்கள் அவங்கள வந்துட்டு பார்க்க போகிறதுக்காக வந்துட்டு போயிருக்கீங்க நார்த் கொரியாவுக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த சட்டங்களை வந்துட்டு மதித்து வாழணும் அப்படின்ற ஒரு இமேஜின்குள்ளே இருங்க. அப்போ தான் இது எந்த அளவுக்கு கிரேசியாக இருக்குன்றதும் நீங்களும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விடிய காலையில் இப்போ நார்த் கொரியாவில் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ விடிய காலையில் ஒரு அலாரம் ஒன்று வைக்கிறீங்க. 6 மணிக்கு எழுந்து நான் ஊரை சுற்றி பார்க்கணும்ப்பா அப்படின்றத நினச்சிட்டு தூங்குறீங்க. முன்னாடி நாள் நைட்டு காலையில் 6 மணி ஆறதுக்குள்ளேயே 4 மணிக்கெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவுண்டு உங்கள் தெருமுனையிலிருந்து கேட்குது. உங்கள் தெருமுனை மட்டும் இல்லை, மற்ற எல்லா தெருமுனையிலையுமே கேட்குது நார்த் கொரியாவில். என்னடா இது சத்தம், ஏதாச்சும் வார்கீர் வந்துச்சு, ஏதாவது எவனாவது வெடிகிடி போட்டானா அப்படின்றது பார்க்க போட்டிங்கன்னா இல்லை. அங்கே எவ்ரி காலையில் 4 மணிக்கு எல்லா தெருவிலையுமே வந்துட்டு மைக்ஸ், சின்ன சின்ன மைக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அலாரம் சிஸ்டம்ஸை செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த அலாரம் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தெருவில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே 4 மணிக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அலாரம் வந்துச்சுன்னா எல்லா வீட்டு லைட்டுமே எரியணும். அந்த டைமில் எல்லாருமே எழுந்து இருக்கணும். எழுந்து இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட டைம் வரும்போது அங்கே உங்களோட தெருவை வந்துட்டு நீங்கள் சுத்தம் படுத்தணும், தூய்மையாளராக வந்துட்டு அங்கே இருக்கணும். ஒரு வாட்டி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களோட டர்ன் அதுக்கு அடுத்த வாரம்ன்றது வரும். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுக்காரங்க வந்துட்டு இந்த தூய்மை பணிகளை வந்துட்டு மேற்கொள்வாங்க எவ்ரி நாளுமே. ஸோ நீங்கள் 6 மணிக்கு நீங்கள் அலாரம் வச்சாதே வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ 4 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் உங்களை எழுப்புறதுக்காக அவங்களே ஒரு அலாரம் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நினச்சிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப நேரம் தூங்குறவங்களாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான கடுப்பான ஒரு விஷயம். ஸோ இது அங்கே ஒரு ரூல்ஸாக இருக்குது. சரி, இன்கேஸ் அந்த 4 மணிக்கு நம்ம எழுந்துக்கல அப்படின்னாக்கா என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா, நம்ம 4 மணிக்கு அவங்க அலாரம் அடித்து நம்ம வீட்டு லைட்டு எரியல, நம்ம எழுந்துக்கல அப்படின்னாக்கா நார்த் கொரியானால வந்துட்டு தண்டிக்கப்படுவீங்க. ஸோ முதல் விஷயமே ரொம்ப கிரேசியாக இருக்குல்ல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கல்ல, வேறு எந்த கண்ட்ரிலையுமே இருக்கீங்க, நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் ஒரு இடம், ஒரு வீடு அப்படின்றது வாங்கினீங்கன்னா அது யாருக்கு சொந்தம்? என்னடா ஏபி பேசுகிறாது, நமக்கு தானே சொந்தம் அப்படின்னீங்கன்னா, எஸ், நீங்கள் காசு கொடுத்து வாங்கின இடம் எந்த வீடாக இருந்தாலும் உங்களுக்கு தான் சொந்தம், ஓகேவா? ஆனால் நார்த் கொரியாவில் அப்படி கிடையாதுங்க. நீங்களே காசு கொடுத்து அங்கே வாங்கினாலுமே அது கவர்மெண்ட்டோட இடம் தான். ஸோ கவர்மெண்ட்டோட இடம் தான், கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் காசு கொடுத்து சில காலத்துக்கு வாங்கிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட லீஸ் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ நீங்கள் வாழ்கிற இடம் உங்களோட சொந்த வீடாக அங்கே இருக்கிற எந்த மக்களுக்குமே கிடையாது. எந்த ஒரு ஆளுக்குமே அவங்களுக்கு சொந்த வீடுன்றது இல்லை. எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்த ஒரு வீடு. எப்போ வேணாலும் கவர்மெண்ட்டு கேட்டால் அங்கே இருக்கிற மக்கள் அவங்க வீட்டை கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு போகணும். அப்படி ஒரு சூழல் தான். அதே போல் அவங்க வாழ்கிற அந்த வீட்டில் வந்துட்டு கம்பல்சரி 2 விஷயம் செய்யணும். என்னென்னா, அவங்க இருக்கிற வீட்டில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி நம்ம சொந்த வீட்டில் இங்கே ஆணி அடிப்போம், அதுக்கப்புறமா ஏணி போடுவோம், அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு பால்கனி கட்டுவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம்ல நம்ம சேஃப்டிக்காக, ஊஞ்சல் போட்டு நான் ஈவினிங்கில் விளையாடுறதுக்காக ஏதாச்சும் பால்கனியில் ஹேங் பண்ணுவோம். இது எதுவுமே பண்ண முடியாது. ஆல்டேஷன், மாடிஃபிகேஷனே அந்த வீட்டில் பண்ணவே கூடாது. அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அப்படியே தான் இருக்கணும் அந்த வீடு. அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வீட்லேயுமே வந்துட்டு
கிங் ஜாங் உன் அப்படின்ற அந்த ராயல் ஃபேமிலியோட ஃபோட்டோ இருக்கணும். அதாவது கிங் ஜாங் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார்ல, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இவரோட அப்பா, இவரோட தாத்தா, இவங்களோட 3 ஃபோட்டோவுமே எவ்ரி ஒரு ஹவுஸ்லேயுமே வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் அந்த ஒரு ஃபோட்டோக்கு ப்ராப்பரான ஒரு பூஜையுமே நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லுவாங்க. இன்கேஸ் அந்த வீட்டில் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷனோ இல்லை, அந்த வீட்டில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவே இல்லை அப்படின்னாக்கா உங்களை மட்டும் தண்டிக்க மாட்டாங்க, உங்கள் ஃபேமிலி இருக்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு தண்டிப்பாங்க. அதுக்கப்புறமா இதில் சிறைச்சாலைக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இதில் இருக்குது பல வருஷங்கள் அப்படின்றது. ஸோ இது ரியலாகவே வந்துட்டு நிறைய பேருக்கு அங்கே நடந்திருக்கு. ஸோ ஃபோட்டோ வைக்காத ஒரு காரணத்துக்காக நிறைய பேருக்கு பல வருஷங்கள் வந்துட்டு ஜெயில் தண்டனையுமே அங்கே இருக்கிற கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிரேசியாக இருக்குல்ல. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங் பன் லா அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க. இந்த சங் பன் லா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இது வந்துட்டு ஒவ்வொரு நார்த் கொரியா இருக்கிற மக்களுக்கு ஒரு ஃபேமிலி ஸ்கோர் அப்படின்றது சொல்லலாம். அதாவது எப்படின்னா சிபில் ஸ்கோர் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிபில் ஸ்கோர் அப்படின்றது சொன்னோம்னா, நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிபில் ஸ்கோர் இருந்தால் நமக்கு எவ்வளோ லோன் தருவாங்கன்றது பேங்க்காரன் முடிவு பண்ணுவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட செய்கையினால் நார்த் கொரியா கவர்மெண்ட் ஹாப்பி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, நார்த் கொரியா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு சில சிபில் ஸ்கோர் மாதிரி அவங்களுக்கு சங்பன் ஸ்கோர் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலி அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா, நம்ம ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சங்பன் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் குறைக்கப்படும் அப்படின்றது சொன்னாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது நார்த் கொரியாலே ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நார்த் கொரியாவில் ஒரு வீடு பற்றி எரிஞ்சுது. ஓகேங்களா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைய வந்துட்டு நம்ம முதல்ல காப்பாற்ற போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்கு வெளியில் காப்பாற்றிட்டு வெளில வந்தால் நமக்கு சங்பன் ஸ்கோர் ஏறாது. அதுவே அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல எல்லா வீட்லேயும் அந்த ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கிங் ஜாங் உன்னோட ஃபேமிலி ராயல் ஃபோட்டோ இருக்குன்னு, அந்த ஃபோட்டோ எரியாமல் கொண்டு வந்துட்டோம் வெளியில் அப்படின்னாக்கா, அப்போது குழந்தை காப்பாற்றினவனை விட இந்த ஃபோட்டோவை காப்பாற்றினா பாருங்க, அவனுக்கு தான் சங்பன் ஸ்கோருன்றது அதிகரிக்கும். ஏன்னா அவன் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை நெருப்பில் எரியாமல் பாதுகாக்கணாம்ப்பா, நம்ம ராயல் ஃபேமிலிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கான்ப்பா, ஸோ குழந்தையோட உயிரை விட நமக்கு இந்த ஃபோட்டோ தான் ரொம்ப முக்கியம், நம்மளோட ராயலை வந்துட்டு அவன் காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு சங்பன் ஸ்கோரை வந்துட்டு குழந்தையை காப்பாற்றினதை விடவே அந்த ஃபோட்டோவை காப்பாற்றினவனுக்கு தான் அதிகமான ஸ்கோர் கிடச்சிது. ஸோ இது ரியலாகவே நார்த் கொரியாவில் நடந்ததுன்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மனித உயிரை விடவே அந்த ஃபோட்டோக்கு அந்த வேல்யூ அதிகம் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயத்திலே தெரிய வருது. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி நேஷன் கிரைம் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த ஆன்டி நேஷன் கிரைம் அப்படின்றதுனா இருக்கிறதுலே ரொம்ப ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு குற்றம் நார்த் கொரியாவில். அப்படி என்னன்னாக்கா, யார் வந்துட்டு அந்த ராயல் ஃபேமிலிக்கு எதிராக வந்துட்டு புரட்சிகள் போராட்டங்கள் பண்ணுறாங்களோ, இந்த நாட்டுக்கு எதிராக யார் புரட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்களோ, கிளர்ச்சி பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு இருக்கிறதுலே உயர்பட்சமான வந்துட்டு தண்டனைன்றது கிடைக்கும், மரண தண்டனையும் கிடைக்கும். இன்கேஸ் அப்படி யாராச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள கேள்வியே கேட்காம வந்துட்டு கொல்ற அளவுக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னா 2வது ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, இன்கேஸ் மரண தண்டனையில் இருந்து அவங்க போயிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்கன்னா அவங்களும் அவங்களோட ஃபேமிலியுமே வந்துட்டு இருக்கிற சிட்டியில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க அவுட் ஆஃப் சிட்டி ஒரு வில்லேஜில் தூக்கி அந்த ஃபேமிலியை போடுவாங்க. ஸோ அதில் வந்து என்னடா பிரச்சனை, நிம்மதியாக வாழ்ந்துட்டு போட்டோன்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அங்கே எந்த வீடுமே உருப்படியாக இருக்காது, எல்லாமே உடஞ்சி கிழிஞ்சுமா இருக்கும். அதுக்கப்புறமா அங்கே எலக்ட்ரிசிட்டின்றது கிடையாது, அவசரத்துக்கு மெடிக்கல்ன்றது கிடையாது, அவசரத்துக்கு அங்கே ஏதாச்சும் சாப்பிட்ற பொருளோ ஏதோ ஒரு கடையோ எதுவுமே இருக்காது. அவங்க மட்டும் தனியாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், ஏதாவது ஒரு சாப்பாடுன்றது ஒன்று வேணும்னா அவங்க திரும்பி சிட்டிக்கு தான் வரணும். அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி அப்படியே அந்த ஃபேமிலியை எடுத்துகிட்டு போய் ஒரு வில்லேஜில் வந்துட்டு போட்டுருவாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு மரண தண்டனையே கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குமா அங்கே இருக்கிற வில்லேஜஸ் அப்படின்றது. சிட்டியில் எல்லாமே கிடைக்கும்னு கேட்டால் சிட்டிலையும் பெருசாக எதுவும் கிடைக்காது, பட் அதை விடவே வில்லேஜில் இன்னும் சுத்தமாக கிடைக்காது நார்த் கொரியாவில். ஸோ இது அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைமாக நார்த் கொரியாவில் பார்க்குறாங்க. அடுத்தது 5வது சிஸ்டம், இது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு சிஸ்டமுங்க. ஸோ அதுதான் எஜுகேஷனல் சிஸ்டம். ஸோ இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் நார்த் கொரியாவில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையுமே வந்துட்டு நார்த் கொரியா கவர்மெண்ட்டுக்கு கீழே நடக்கிற அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்ல போகிற அந்த ஸ்கூலில் தான் எல்லா குழந்தைகளுமே படிக்கணும். ஸோ அந்த படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கான ஒரு சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா, அவங்களோட மதர் லாங்குவேஜான நார்த் கொரியா ஃபர்ஸ்ட்டு, செகண்டு வந்துட்டு சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல், இது எல்லாமே வரும். 5th வந்துட்டு ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த ஹிஸ்ட்ரி புக்கிலேயே வந்துட்டு என்ன இருக்குன்னா,
நார்த் கொரியா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நாடு, நார்த் கொரியாவில் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான நாடு, நார்த் கொரியாவில் இருக்கிற லீடர்ஸ் தான் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஒரு லீடர் அப்படின்றது சொல்லி அவங்க ஹிஸ்ட்ரி புக்லேயே சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நார்த் கொரியா தான் இருக்கிறதுல பயங்கரமான கண்ட்ரிப்பா அப்படின்ற மாதிரி நார்த் கொரியா மட்டுமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வளர்றாங்க. தாண்டி வெளிநாட்டில் இருக்கிற என்ன விஷயங்கள், என்னென்ன ஊர்கள் இருக்குது, என்னென்ன நாடுகள் இருக்குது, எது சூப்பர் பவர் கண்ட்ரி எதுவுமே தெரியாமல் அவங்களோட எஜுகேஷனை முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா அடுத்த 10 வருஷம் நார்த் கொரியா கவர்மெண்ட்டில் எல்லா பசங்களுமே வந்துட்டு சோல்ஜராக பணிபுரியணும். அதுக்கு அப்புறமா அந்த 10 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க நார்மலான லைஃபே வந்துட்டு வாழ முடியும் நார்த் கொரியாவில். கேட்கவே க்ரேஸியாக இருக்குல்ல. ஸோ 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட். சும்மாவே நார்த் கொரியாவில் வந்துட்டு டெலிவிஷன்ஸ்லாம் அவ்வளோவும் பெருசாக இருக்காது. அங்கே இருக்கிறது மேக்ஸிமம் ரேடியோஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு ரேடியோ இருக்கிறத தாண்டி சில பேருக்கு டிவின்றது பார்க்கறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். சரி, ரேடியோவும் டிவியும் இருந்தால் மட்டும் போதுமா, அதை பார்க்கறதுக்கான சேனல்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, வெறும் 2 சேனல் தான் இருக்கும். அந்த 2 சேனலும் யார் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா கவர்மெண்ட்டோட சேனல் தான். அந்த 2 சேனல்லையும் என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது. வெறும் நியூஸ் 24 ஹவர்ஸ் நியூஸ் தான் நடக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட லீடர் வந்து நார்த் கொரியாவுக்கு இந்த நல்லது பண்ணார், நம்ம லீடர் நார்த் கொரியா இதெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி 24 ஹவர்ஸ் கிங்ஜானோட அந்த பிரசிடென்ட்டோட ஃபோட்டோவை போட்டு தான் தேய்ச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா நல்ல விஷயமா பற்றி அந்த லீடரை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 2 சேனல் தான் நடக்கும். இன்கேஸ் வேறு ஏதாச்சும் அங்கே போட்டாங்கன்னா அங்கே விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இருந்தது. என்னென்னா அங்கே ஒரு டீனேஜ் பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம 2 சேனல் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், இதில் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சவுத் கொரியாவில் இருக்கிற பல படங்களை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பென்ட்ரைவ்லேருந்து போட்டு காமிச்சிருக்கான் நார்த் கொரியாவில். ஸோ அதில் வந்துட்டு இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து பெரிய ஒரு கிரவுண்டுக்கு நடுவில் நிப்பாட்டி வச்சு சோல்ஜர்ஸால் அந்த பையனை சுட்டு கொன்று இருக்காங்க. ஸோ சவுத் கொரியா படத்தை திருட்டுத்தனமாக நார்த் கொரியாவில் பார்த்தான் அப்படின்றது சொல்லி அவன் கூட பார்த்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த பையன் சாகிறத பார்த்து கை தட்டணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இருந்திருந்தது. ஸோ இந்த அளவுக்கு கொடுமையான விஷயங்கள் நார்த் கொரியாவில் நடக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். என்ன அப்படின்னாக்கா, இவ்வளோ ஒரு 6 கிட்டத்தட்ட ஒரு ரூல்ஸ்ன்னு ஒன்று சொன்னால, அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களால் அங்கே சகிச்சுக்கிட்டு வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்தால் அங்கே நீங்கள் எத்தனை நாள் வாழ்வீங்க அப்படின்றது ஒரு விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட பதில் பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயமே எனக்கு காலைல 4 மணிக்கு எழுந்துக்கிறதே பிடிக்காத விஷயம். நான் டெய்லியும் எழுந்துக்கிறதே ஒரு 7 or 7:30க்கு தான் எழுந்துப்பேன். 4 மணிக்கெலாம் சத்தியமாக என்னால் முடியாது. ஸோ அந்த ஒரு ரூல்ஸ் நான் படிக்கும்போதே இங்கே என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களோட முடிவுகள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு க்ரேஸியான விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். Until then, bye bye, AV.